இன்றைக்கி ரொம்ப சுலபமாக சாஃப்டான ஜூஸியான லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 கிலோ கடலை மாவு, 650 கிராம் சர்க்கரை. இப்போ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 3 கப்பு சர்க்கரை, 4 கப்பு மாவு. 1 கிலோ மாவுக்கு 1.25 கிலோ சர்க்கரை, இதான் ப்ரப்போர்ஷன். இப்போ முதல்ல ஜீரா காய்ச்சிக்கலாம். சர்க்கரை இருக்க பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றினா ரொம்ப நேரம் கொதிக்கும். கம்மியாகவும் ஊற்றிட வேண்டாம். சர்க்கரை முழுகணும் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நான் இன்னொரு அடுப்பில் ஒரு அடிகனமான வானலியில் 1 லிட்டர் ஆயில் கட் பண்ணி ஊற்றுறேன். சிம்மில் வச்சிடலாம் ஆயிலை. இப்போது கடலை மாவில் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு சமையல் சோடா ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம இட்லி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, எண்ணெய் நிறையா இழுக்கும். ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். லட்டும் கெட்டியாக இருக்கும். மாவில் கட்டிகள் இல்லாமையும் பார்த்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. அடுத்தது எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு, இன்னொரு பக்கம் சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்கு. இன்றைக்கி நான் கம்பி பதம் வரைக்கும் விடலை, அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் எடுத்துக்கிறேன். ஜாமுனுக்கு பார்ப்போம் பார்த்தீங்களா, கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இது நல்லா கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் அடங்கும் போது ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் கரெக்டான பதமாக இருக்கும். இப்படி கரண்டியில் எடுத்து கையில் கொஞ்சம் தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் பிசு பிசுன்னு வரும். பதம் பார்க்க தெரியலன்னா பிரச்சனை இல்லைங்க. இப்போ நல்லா அந்த சர்க்கரை பாகு கொதிச்சிட்ருக்கும். கொதி அடங்கும் போது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பாகு தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. ஒரு சின்ன பீஸ் மாவு எடுத்து உள்ளே போட்டு பார்க்குறேன். அந்த மாவு மேலே வந்தால் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. மாவு கீழே இருந்ததுன்னா எண்ணெய் இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போது பூந்தி சுடுற கரண்டியை எண்ணெய் மேலே அப்படியே வச்சுட்டு 2 கரண்டி மாவு மட்டும் நான் எடுத்து லைட்டாக, அதாவது ரொம்ப அழுத்தாமல் தேய்ச்சி விடணும். அப்போ தான் உங்களுக்கு முத்து முத்தாக பூந்தி கிடைக்கும். வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நிறைய பூந்தி போட்டுட்டோன்னா சரியாக வேகாது. மாவு சேர்த்ததுமே எண்ணெய் கொதித்து அடங்கினதுமே எடுத்துடணும். ரொம்ப செவக்க வறுத்தாலும் நல்லா இருக்காது. இப்போ இன்னொரு கரண்டியில் எடுத்து அதை நம்ம நல்லா எண்ணெய் வடிக்கிறதுக்கு வச்சிடணும். நான் இதை உடனே எடுத்து நான் ஜீராவில் போட போகிறது இல்லை. இப்போ தனியாக வச்சுட்டு அடுத்த அடைசல் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த பூந்திகளெல்லாம் கொஞ்சம் ஆறணும், அதனால் ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு இப்போ அடுத்த அடைசல் நான் எடுத்துக்கிறேன். இப்படியே இருக்கிற மாவு பூரா நம்ம பூந்தி சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரே ஒரு திருப்பு, ரொம்ப பொடிச்சிடக்கூடாது, நைஸ் ஆகக்கூடாது, லைட்டாக திருப்பி எடுத்துக்கணும். எடுத்து அந்த ஜீராவில் போட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் ஒரு அடைசல் பூந்தி பொடிக்காமல் அப்படியே கூட ஜீராவில் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் எடுத்து வச்ச பூந்தி எல்லாத்தையுமே பொடிச்சு தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப நைஸாக பிடிக்காமல் கொஞ்சம் குறக்குறான்னு பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடைசி இது நான் சேர்க்குறேன், பூந்தி சேர்க்குறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தா அந்த ஜீராக்கும் இந்த பொடிச்சு போட்ட பூந்திக்கும் கரெக்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் ஊறவெல்லாம் வேண்டியது கிடையாது. ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி எவ்வளோ முந்திரி வேணுமோ முந்திரி, திராட்சை எது இருந்தாலும் சேர்த்து வறுத்து கொட்டிக்கலாம். அளவாக நெய் ஊற்றினா போதும். ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றியிருக்கேன். ஒரு 10 ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தோல் எடுத்துகிட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உருண்டைகள் பூரா பிடிச்சி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு கப்பில் கொஞ்சம் நெய்யை உருக்கி வச்சுட்டு அந்த நெய்யை தொட்டு நம்ம அந்த உருண்டைகளை இன்னொரு தடவை பிடிச்சோம் அப்படின்னா மேலே நல்லா நெய் வாசத்தோட லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் மொத்தமே 4 அல்லது 5 ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த லட்டு பண்ணுறதுக்கு. ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம்.